நம்ம வீட்ல ஒரு அழகான கப்போ, இல்ல பீங்கானால செய்யப்பட்ட தட்டோ ஏதாவது உடைஞ்சிருச்சுன்னா, அத உடனே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா, திரும்ப அது பழைய பொருளாகாது. நம்ம உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துர்றோம். ஆனா, இதுவே ஜப்பான் நாட்டுல இந்த மாரி பொருட்கள தூக்கி போடாம அத சரி செய்றாங்க. அந்த சரி செய்யற அந்த ஆர்ட்டுக்கு பேர் தான் கிங்சுகி. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஜப்பானிய கலை உங்க வாழ்க்கையில வர தோல்விகள், காயங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் எப்படி தங்கமா மாத்தலாங்கிறத இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். இது உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும். ஃபர்ஸ்ட் கிங்சுகி அப்படின்னா என்ன? கிங்னா கோல்ட், சுகினா இணைக்கிறது. அதாவது தங்கத்தால இணைக்கிறது. இதுக்கு பேர் தான் கிங்சுகி. ஒரு பீங்கான் பாத்திரம் உடைஞ்ச உடனே அத மறைக்காம, அதோட விரிசல்கள இன்னும் அழகாக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஜப்பானியர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்ல. ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா, அதோட அதுக்கு முடிவு இல்ல. அதோட வரலாறு, அதோட பயணம், அதோட வாழ்க்கை. இந்த விரிசல்கள அவங்க மறைக்க விரும்பல. அதுக்கு பதிலா அத பெருமையா காட்டணும்னு நெனைக்கிறாங்க. அதுதான் கிங்சுக்கி சொல்லி தர நமக்கு முதல் பாடம். இந்த கிங்சுக்கி நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமே! நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய நேரம் நாம உடைஞ்சிருப்போம். ஒரு பெரிய தோல்வி, ஒரு பிசினஸ் லாஸ், பிரேக்கப், துரோகம் அல்லது பல வருஷங்களா நம்ம முயற்சி செஞ்சும் நமக்கு கிடைக்காத ஒரு வேலை. அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நீங்க தோத்துட்டீங்க. என்னால இனிமேல் ஏந்திரிக்கவே முடியாது. அப்ப நம்மள நாமளே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். வெளிய வேணா சிரிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ளார நம்மளுக்குள்ள நெறைய கிராக்ஸ் இருக்கும். உடம்புல தெரியாது. ஆனா மனசுல இருக்கும். கிங்சுக்கி நமக்கு ஒரு பெரிய பாடத்த சொல்லுது. உடைக்கிறது உங்களோட பலவீனம் இல்ல. நீங்க போராடி சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஒரு கிங்சுக்கி பாத்திரம் உடையறதுக்கு முன்னாடி சாதாரணமா இருந்திருக்கும். ஆனா, அதுவே உடைஞ்சு அப்புறம் அந்த தங்கத்தால ஒட்ட வைக்க அப்புறம் அதோட மதிப்பு இன்னும் அதிகமா மாறி இருக்கும். அதே மாரி தான். உங்க வாழ்க்கையிலயும் நீங்க கஷ்டம் பார்க்காத வரையுமே நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருக்கலாம். ஆனா தோல்வியிலருந்து நீங்க கத்துக்கிட்டு அந்த பாடத்து மூலியமா முன்னேறி நிக்கும்போது, நீங்க ரொம்ப வலிமையானவங்களா மாறுவீங்க. அதனால உங்களோட காயங்கள் உங்களோட வீக்னஸ் இல்ல. அது உங்க கரேஜோட ப்ரூஃப். உங்க பெயின் உங்கள டெஸ்ட்ராய் பண்ண வரல. உங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்கு. அப்போ அந்த வலிகள்லயும், அந்த காயத்துல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உடைஞ்ச வாழ்க்கைய மீட்கறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. ஆமா. நீங்க காயம் அடைஞ்சுட்டீங்க, தோல்விய பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. பெயின மறைக்க கத்துக்காதீங்க. அத அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. நம்பர் 2 ஃபைண்ட் த கோல்ட். ஒவ்வொரு தோல்வியிலயும், ஒவ்வொரு கஷ்டங்கள்லயும் கண்டிப்பா ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்த கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட கோல்ட். எப்படி கிங்சுக்கி பாத்திரத்த தங்கத்தால சரி பண்றாங்களோ, அது மாரி உங்களோட லெசன நீங்க கண்டுபிடிக்கும்போது, உங்களோட வாழ்க்கையும் தங்கமா மாறும். நம்பர் 3 ரீபில்ட் யோர்செல்ஃப். பழைய மாரி திரும்ப ஆகணும்னு நெனைக்காதீங்க. அத விட ஸ்ட்ராங்கா, பெட்டரா ஆகணும்னு நெனைங்க. கிங்சுக்கி பாத்திரம் மாரியே உங்களோட விரிசல்கள உங்களுக்கு பியூட்டியா கொண்டுட்டு வாங்க. இந்த உலகத்துல குறையில்லாத மனுஷனே இல்ல. நாம எல்லோருமே ஏதோ ஒரு வழியில கண்டிப்பா உடைஞ்சிருப்போம். ஆனா உடையறது அவமானம் இல்ல. அதுக்கப்புறம் எழாம இருக்கிறது தான் ஒரு உண்மையான தோல்வியே. கிங்சுக்கி நமக்கு சொல்ற பெரிய லெசன் என்ன தெரியுமா? உங்க விரிசல்கள மறைக்காதீங்க. அதுல தான் உங்களோட உண்மையான தங்கமான வாழ்க்கை ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ உங்க வாழ்க்கையிலயும் இப்ப ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கலாம். அத நினைச்சு கவலைப்படாதீங்க. நம்பிக்கைய விட்டுறாதீங்க. ஒரு நாள் உங்களோட காயங்களே உங்கள இன்னும் அழகான மனிதர்களாக உருவாக்கும்.